போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு ஹலோ என்ன சவுண்டை காணையில இப்படி தானா அல்லது இப்போ களைச்சி வேத்து போட்டு போல எடுத்தாங்க ஏன்னா சரி ஓகே இன்றைய நாளில் வந்து பூப்புனித நீராட்டு விழாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்காக்கு என்ன பேரம்மா? கிசாலினி. கிசாலினி சரி ஓகே கிசாலினி அழகான ஒரு பேர் உண்டு. எப்படி கூப்பிடுவாங்க பிள்ளைய? வீட்டில் என்னென்னு கூப்பிடுவாங்க? ஆ விலங்குல என்ன பேரா? சாலினின்னு கூப்பிடுவாங்க. உங்கள் கிசாலினி சாலினின்னு கூப்பிடுவாங்க அப்படியா? சரி ஓகே அழகான பேர். சாலினி படிக்குமா? அந்த பேர் படிக்குமா? என்னோட வடிவாக கதைக்கணும், சவுண்டாக கதைக்கணும். ஓகேயா? ஆ சரி இன்றைக்கு வந்து பூப்புனித நீராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை பொழுதில் எங்களுடைய சாலினியனுடைய வீட்டில் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உள்ள சின்ன இருந்தாலும் களைச்சி போயிட்டாங்க போல இருக்குது. சரி ஓகே இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு புதுப்படி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். கட்டாயம் ஜாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இந்த சர்ப்ரைஸை ஜார் உங்களுக்கு தந்திருப்பாங்கன்னு கட்டாயம் சொல்லணும். சொல்லாட்டிக்கு என்ன செய்யலாம்? என்ன பனிஷ்மெண்ட்? பாட்டு படிப்பீங்களா? தவறானபடி சொல்லலாம். பாட்டு படிப்பீங்களா? மெக்க கிட்ட வைக்கணும். என்ன என்ன மாதிரி பாட்டு படிப்பீங்களா? ஆ என்ன கதைக்கிறீங்கள் இல்லை? ஆ சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க. கொடுங்க சொல்லிட்டு இனிய பூப்புனித நீராட்ட விழா வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுக்கு அழகான ஒரு ஐசி. என்ன மாதிரி அம்மாவை கதைக்க விடுவோமா? ஆ சரி அம்மா அம்மா கேட்க வேண்டுங்க. மகள் ஒன்றில் மகள் கதைக்கணும் இல்லை நீங்கள் கதைக்கணும். என்ன மாதிரி மகள் கதைக்கிறீங்க? தங்கை கதைக்கிறீங்களா? சாலினி என்ன என்ன பயமா? ஆ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. சரியா? சரி ஓகே இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை தந்திருக்கிறாங்க. அடுத்தது ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டை தந்திருக்கிறாங்க. அதையும் கொடுங்க. ஓகே வேண்டிக் கொள்ளுங்க தங்காக்குட்டி. சாலினி வேண்டிக் கொள்ளுங்க. ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வேணும். அப்படி டேபிளில் வையுங்க. அப்படி அப்படி செட் பண்ணி விட
தம்பி செட் பண்ணி விடு. கேட்க இறக்குங்க. ஓகே. புள்ள பயப்படுது, அம்மா கதைக்கலாம் வேணா, 2 பேரும் சேர்ந்து கதைங்க. ஏன்னா சாலினி என்ன கதைக்கணும் சரியா? என்ன சொல்கிறீங்க, கதைக்கிறீங்களா? சரி ஓகே. உங்களுக்கு இன்னொரு சாக்லேட் பாஸ்கெட் தந்துருக்குறாங்க. உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப விருப்பம் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க. சாக்லேட் வேணுங்க, அல்லது தம்பிகிட்ட கொடுக்கலாம். தம்பி இருக்கிறாங்களா? அல்லது தம்பிகிட்ட கொடுக்கும். சாக்லேட் வேண்டாடிக்கு அப்படி முன்னுக்கு வைங்க, முன்னுக்கு வைங்க. ஓகே, தம்பியும் போங்க. தம்பிக்கு சாக்லேட் விருப்பமா? கதைச்சாதான் சாக்லேட் கதைப்பீங்களா? சரி ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறாங்க. நீங்கள் யாராக இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் சாலினி, யாராக இருக்கு? அப்பா எங்கே இருக்கிற? அப்பா கனடாவில் இருக்கிறாங்க. என்ன பேர் அப்பா? தனுஷியா? தனுஷா? தனுஷன். அழகான பேர் உண்டு அப்பாவுக்கு. கனடாவில் இருக்கிறாங்க. ஓகே. கனகாலமாக போய் கனகாலம் எவ்வளோ வருஷம்? 2 வருஷம். ஓகே. அப்பா செய்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? சரி, நான் சொல்கிறேன் உங்களோட அப்பா இல்லைன்னு சொல்கிறேன். உங்களோட அப்பா இல்லைன்னு சொல்கிறேன். பார்க்கலாமா யாருன்னு சொல்லி? இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க, அதையும் கொடுங்க. ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணுங்க. கவனம், மெதுவா மெதுவா. என்ன சவுண்ட்? வாட்ச். அழகான ஒரு வாட்ச் ஒன்று தந்திருக்கிறாங்க உங்களுக்கு. சரி ஓகே. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்கு, அதையும் அப்படி டேபிளில் வைங்க. அப்படி சாக்லேட்டுக்கு மேலே வைங்க, சாக்லேட்டுக்கு மேலே வைங்க, மூடி போட்டு வைங்க. ஓகே. அழகான உங்களை உயரம் போல இருக்கு எனக்கு பார்க்க ஒரு டெடியோட தந்திருக்கிறாங்க. அப்படியே வேண்டிக்கொள்ளுங்க. என்ன ஹாப்பி? இந்த டெடியை பார்த்தோம்னா சிரிப்பு வருது போல. அப்படியா? விருப்பமா? விருப்பமா பிள்ளைக்கு? விருப்பமா? சரி ஓகே. என்ன கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க? ஹாப்பி சரிதானே? ஒரு பயமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அதை அப்படியே சேரில் இருத்தி விடுங்க. ஆளை ஒரு கை இருக்கட்டும். சரி தம்பி, என்ன மாதிரி அக்கா அக்கா உங்களுக்கா? அவன் நிந்திரியா போக நீங்கள் எடுக்கலாம் தானே? என்ன தம்பி? ஓகே. பிள்ளைக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாக்லேட் எல்லாம் இருக்குது, நிறைய தந்திருக்கிறாங்க. ஓகே. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது உங்களுக்கு. ஓகேயா? இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. சரி, அப்பா இல்லாட்டிக்கு யார் செய்திருப்பாங்க? அப்பா இல்லாட்டிக்கு யார் செய்திருப்பாங்க? சொல்லணும். என்ன கதைக்கணும்? சொல்லணும். என்ன என்னவா? அப்பா தான், சுவர் அப்பா தான். ரைட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் ரைட், அதையும் ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. ஓ, மெதுவா 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 மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம். அதில் அம்மா ஓப்பன் பண்ணி நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெடிச்சிருப்பாரு. ஓகே, அதை எடுத்து கொடுங்க. கேஷ் தந்துருக்குறாங்க. ஓகே, எவ்வளோ இருக்கும் சும்மா சொல்லுங்க. நீங்கள் எண்ணக்கூடாது, அம்மா எண்ணக்கூடாது. அம்மா பார்த்தோன்னே சொல்லணும் எவ்வளோ இருக்குமென்னு சொல்லி. எவ்வளோ இருக்கு? ஒரு 22,000 ரூபா கேஷ் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸ் ஒரு வித்தியாசமான ஒரு நபர் செய்திருக்கிறாங்க. சரி அம்மா சொல்லுங்க, யாராக இருக்கு உங்களோட கேஸ்? அப்பா இல்லாட்டிக்கு யார் செய்திருப்பாங்க? அம்மாட்ட விடுவோம் கேள்வியை. யார் செய்திருப்பாங்க? தெரியல. அப்படி செய்கிறக்கு ஒரு தரமே இல்லையா? சரி, உங்களுக்கு இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அது இப்போ வந்து கொண்டு இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரி, சரி ஃபைனலாக சொல்லுங்கள் தங்கா, யார் செய்திருப்பாங்க? சாலினி யார் செய்திருப்பாங்க? அப்பா தான், ஷுவர் அப்பா தான். சரி பார்க்கலாம். ஒரு கவிதை ஒன்றை தந்திருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு யார் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேயா? இனிமையான புனித நீராட்டு விழா வாழ்த்துக்களின் பாசமிகு மகளுக்கு. மலரும் மங்கையின் வாழ்வில் மகிழ்வுடன் துவங்கிய மங்கள நாள் இதுவே. தந்தையின் தலை மகளின் வாழ்வு சிறக்க, தாய்மையின் பேறுகள் வந்து சேர, பண்புடன் வாழும் பெண்மைக்கு முதல் பரிசு இந்த மஞ்சள் நீராட்டு விழாவே.
பெரியோர்கள் கைகளில் கனிவுடன் வளர்வாய், புதுமைகள் பல கண்டு உன் புன்சிரிப்பால் மலர்வாய். இனிய உறவுகளின் வாழ்த்துக்களும் ஆசிகளும் என்றும் உனக்கு துணை நிற்கும். வருங்காலம் வளமாய் மலர்ந்திட, மங்கள வாழ்வை பெற்றிட வாழ்த்துகிறேன் என் ஆசை மகளே. அப்பாவின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசைகளும் என்றென்றும் உனக்கு உண்டு மகளே என்று சொல்லி ஒரு அழகான குட்டி கவிதையை உங்களோட அப்பா தந்திருக்கிறாங்க. மகளுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தான் இந்த இடத்துல நின்று நடத்தி வைக்க வேண்டிய இந்த விழா தான் தூரத்தில் இருந்தாலும் என் மகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார் அப்பா. தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். சின்ன பிள்ளை தான் என்று எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லியிருந்தார். இறைவனுடைய நல்லாசிகள் உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கு நிறைவாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கூறி இறைவனிடத்திலையும் பிரார்த்தித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, சந்தோஷமா? என்ன தலையை மட்டும் அப்படி ஆட்டினா சரி, இப்போ தான் சிரிப்பு வருது. சிரிச்சா தான் உங்களோட அப்பா பார்ப்பேன். அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் மூலமாக தன்னுடைய பாசத்தை வெளிக்கடி கொண்டு வந்திருக்கிறார். தான் இந்த இடத்துல இருப்பதாக கூறி அந்த நினைவு பரிசை தந்திருக்கிறார். நீங்கள் உங்களோட அப்பா குட்டிக்கு என்ன சொல்கிறீங்க? விளக்கல கிட்ட எனக்கு கேட்கல, அப்பாவுக்கு கேட்கல, எனக்கே கேட்கல. அப்பா ஓகேயா? சரி, வேறு அவ்வளோதானா? அப்பாவுக்கு அவ்வளோதானே சொல்கிறீங்க? கிளம்பி விஷ் பண்ணினவரா பிள்ளைக்கு? என்ன இப்படி தலையாட்டப்படுது? சரி, ஓகே. எப்பயுமே உங்களோட அப்பா நல்லா இருக்கணும், உடலோட ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த காசை வந்து யார் தந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட அப்பாவோட வேலை செய்கிற மாமா ஒருத்தர் தந்திருக்கிறார், ரஞ்சன் சொல்லி. தான் உங்களுக்கு வந்து இந்த 22,000 ரூபா காசை தந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்னதான் இருந்தாலும் வேண்டி பெற்றுக்கொள்ளும்படி அவர் அந்த 22,000 ரூபாயை தந்திருக்கிறார். உங்களோட அப்பாவோட வேலை செய்கிற ஒரு மாமா ரஞ்சன் சொல்லியிருந்தாங்க. சரி, அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ. இப்போ தான் சவுண்டு வருது, அப்படியா? சரி, ஓகே. இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் உங்களோட அப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். சில தாமதத்தின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்திருந்தார் அப்பாவும். அந்த ஃப்ரேமில் வந்து உங்களோட சித்தப்பாவும் தந்திருந்தார். உங்களோட சித்தப்பா என்ன பேர்? உங்களோட சித்தப்பா அகிலன். சரி, அவரை தந்திருந்தார். அவருக்கு நான் அழைப்பு விடுத்திருந்தேன், அவர் தொலைபேசி ஆன்சர் இல்லை. சரி, ஓகே. அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட சித்தப்பா தேங்க்யூ. ஓகே, எப்பவுமே நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும், அம்மா அப்பாவுடைய சொல் கேட்டு நல்லா படித்து உயர்ந்த அந்தஸ்தில் வரணுமெண்டு மீண்டும் முறைவினிடத்தில் பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகேயா? ஓகே. వచ్చి చెప్పేస్తుండాయి ఫీలింగ్ వచ్చిండాయి ఫీలింగ్స్ వచ్చిండాయి ఫీలింగ్స్ వచ్చి చెప్పేస్తుండాయి ఫీలింగ్స్ అంటే ఓసారి పోతే ఓసారి చాటు మాటుగా చెయ్యంటే ఓసారి పూలడితే ఓసారి నగలడితే ఓసారి సాదా సీదా చీర కట్టితే ఓసారి ఒళ్ళు ఇసుకుంటే ఓసారి ఓసారి ఇల్లు సిమ్ముతుంటే ఓసారి ఓసారి నీళ్లు తోడుతుంటే నిజంగా ఓసారి పట్టుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి
నీ ఒంటి వాసనతో